உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட பைபிளிலிருந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படிக்கப் போகிறோம். இன்று இது ஆரம்பம். அதனால் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு முன்னுரையை கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய சுய அறிவினாலே கடவுளை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆதலால் தான் உண்மையான கடவுளத்தில் இல்லாமல் உலகம் ஏதோ தவறான வழிகளிலே போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் தன்னுடைய சுய முயற்சினாலே தேவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த 6 அறிவு மட்டுமே. ஆனால் இந்த 6 அறிவுகளை வைத்து இவன் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவி மண்டலத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு இப்பொழுது தேவையாக இருக்கிறது. இந்த ஆவி மண்டலத்தில் சில காரியங்கள் மந்திரவாதிகளாக மந்திரம் செய்கிறார்கள், சிலருக்கு விரோதமாய் சில காரியங்களை ஏவுகிறார்கள். அப்புறம் மக்கள் நம்புகிறார்கள் தாங்கள் செய்த வினைகள் சொந்த கிரியைகளே தங்களுக்கு விரோதமாக வாழ்க்கையில் அமைந்து விடுகின்றன. செய்வினை தாங்கள் செய்த காரியங்களே தங்களுக்கு தீமையாக முடிந்து விடுகிறது என்றெல்லாம் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையாகவே தேவனை பற்றிய வெளிப்பாடு பரலோகத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. கடவுள் இருக்கிறார்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது இயற்கையை பார்க்கும்போது இவையெல்லாம் எப்படி வந்தது என்று ஒரு கேள்வி. அப்புறம் இந்த இயற்கையில் இருக்க சகல காரியங்களும் எல்லாம் ஒரு ஒழுங்கின்படி செயல்படுகிறது. நத்திங் இஸ் அட் ரேண்டம். தாறுமாறாக இஷ்டத்துக்கு எதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை பார்க்கும்போது இப்படி ஒழுங்கின்படி சகலத்தையும் உண்டாக்கியிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நினைக்க தோன்றுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுடைய நினைவில் பார்க்குற நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. கடைசியில் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கும் என்று அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கிறார் என்று தெரிகிறது, யார் கடவுள் என்று தெரியவில்லை. இங்கே தான் பாருங்கள், தேவனே ஒரு விசேஷ விதத்தில் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இட் இஸ் கால்டு ஸ்பெஷல் ரெவலேஷன். இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் மூலமாக ஆரம்பம் முதல் அந்த ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் தேவன் ஆதாம் ஏவாளிடத்தில் பேசிய விஷயங்கள், அது முதல் அநேக தலைமுறைகளிலே தேவன் மனுஷனிடத்தில் நேரடியாக பேசியது, இதெல்லாம் பைபிளில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கர்த்தரே முன்னாடி நின்னா கூட அவர் வந்தது அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுடைய மனக்கண்கள் குருடாகிவிட்டன. பாவம் பெருகும்போது மனக்கண்கள் குருடாகி விடுகிறது. அதாவது ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆவி மண்டலத்தில் தேவன் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், தேவதூதர்கள் பிசாசின் தூதர்கள் இருக்கிறாங்க. மனுஷன் கூட ஆவிதான், ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனுக்கு ஆவி மண்டலத்தில் தொடர்பு கொள்ள முடியும். அவன் விரும்பினால்
தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை பெற்று தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கலாம். அவன் விரும்பினால் பாவத்தை விரும்பி பிசாசு கொடுக்கிற அந்த ஆலோசனைகளின்படி நடந்து அவன் இந்த பூமியிலும் ஒரு நரக வாழ்க்கை, போகிறதும் நிஜ நரகமாகி விடுகிறது. ஆகிலும் தேவன் தன்னை பற்றி எந்த ஒரு வெளிப்பாடும் கொடுக்காமல் பாவியாயிட்டே இல்லை, ஆதாம் பாவம் செஞ்சான், அவனுடைய பிள்ளைங்க பாவியின் பிள்ளைங்க, நீங்கள் பாவிகள் தான், போங்க நரகத்துக்கு என்று அவர் எந்த மனுஷனையும் அப்படி நரகத்துக்கு அனுப்பவில்லை. ஆதாமுடைய காலம் முதல் தலைமுறையாக இன்றைக்கு இருக்கிற காலம் வரைக்கும் சரி, இனி இயேசு வந்து சபையெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் பிறகு அதற்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு என்று ஒன்று வருகிறதே, இந்த பூமியில் கடைசி தலைமுறையில் இருந்த கடைசி மனுஷனுக்கு கூட அது வரைக்கும் தேவன் வந்து பேசி தன்னை பற்றி வெளிப்படுத்துவார் என்று நாம் அறிகிறோம். ஏன்னா ஒரு வெளிப்பாட்டையும் கொடுக்காம, ஒரு எச்சரிக்கையும் கொடுக்காம, ஒரு வழிநடத்தலையும் கொடுக்காம நீ பாவி அதனால் நரகத்துக்கு போனால் அது அங்கே அவர்கிட்டயே அங்கே நீதி செத்து போகும். இன்றைக்கு நாம் பாவியாக பிறந்தது நம்ம விரும்பி எதுவும் பிறந்தோமா? இல்லை. நம்ம பிறந்தது ஆதாமின் சந்ததியாக பிறந்துட்டோம். அதனால் ஆதாமின் சந்ததியாக எல்லோரும் பாவிகளாக பிறக்கிறோம். பாவிகள் என்ன செய்வாங்க? பாவம்தான் செய்வாங்க. அதனால் இப்போ நாம் செய்கிற பாவங்களுக்காக கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் எப்போ நியாயம் தீர்ப்பார்? நம்மகிட்ட அவர் வந்து பேசி, நான் தேவன் பேசுகிறேன், உன்னை உண்டாக்குன ஆள் பேசுகிறேன், என்கிட்ட வந்துரு, இப்போ நீங்கள் இருக்கிற பாவத்தில் தொடர்ந்து இருக்காதீங்க, தொடர்ந்து நீங்கள் அந்த பாவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் நரகம் போவீங்கன்னும், நீங்கள் மனம் திரும்பி என்கிட்ட வந்துட்டா நான் உங்களை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கிறேன்னு அப்படி சொல்லணும். அப்படி சொல்லாமல் அவர் நியாயம் தீர்க்க முடியாது. அப்படி செஞ்சால் அவர்கிட்ட நீதி இருக்காது. ஆதலால் அவர் ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லா தலைமுறையிலையும் எல்லா மனுஷர்கிட்டையும் அவர் பேசி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தார் பாருங்க. அதுபோல் இந்த பிரசங்கம் ஆதாமுடைய காலம் முதல் இருந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவேளை இந்த கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்களே, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், ஆதலால் இவர் மூலமாய் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி இதை சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறார்களே, இதுபோல் சில நாடுகளில் சில சமுதாயங்களில் அறிவிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய மனசாட்சிக்குள்ளே தேவன் பேசுகிறார். சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது தவறு என்றால் நம்முடைய உள்ளத்திலே தெரிகிறது. அது தவறு என்று தெரிந்த பிறகு நம்முடைய மனசாட்சியை மீறி ஒரு காரியத்தை செய்யும்போது தான் அது பாவமாகிறது. ஆதலால் இந்த விதத்திலே தேவன் பூமியில் இருக்கிற சகல மனிதர்களிடத்துலையும், ஏன் கிறிஸ்தவர்கள்ட்டையும் இதை பேசத்தான் செய்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளில் சத்திய வசனங்கள், மனிதனுக்கு தேவையான எல்லா வழிநடத்துதல்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று ஆரம்பித்து மனிதனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். பிறகு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்தில், இவன் தான் பாவத்தில் விழுந்துட்டானே, இப்போ அவனை மீட்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் மனிதனோடு கூட இடைப்பட்டு என்னிடத்தில் வந்துவிடு, மனம் திரும்பு என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறதையெல்லாம் எல்லாருடைய மனசாட்சியிலையும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய தப்பாக ஏதோ செய்ய போகிறப்ப மனசு அடிச்சுக்கும். ஆனால் நல்ல காரியம் செய்ய போகிறப்ப மனசு ரொம்ப சமாதானமாக இருக்கும். இந்த உள்ளத்துக்குள்ள இருதயத்தில் உணர்வுகளில் கர்த்தர் பேசுகிறாரு. சரி, இப்பொழுது இந்த பைபிளில் நான் சொல்கிறேன், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான தேவனுடைய வழிநடத்துதல் எல்லாம்
எழுத்துப்பூர்வமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய காலம் முதல் மனுஷர் எப்படி பாவத்தில் வாழ்ந்தாங்க, ஒரு நோவா காலம்னு அந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாரும் பாவிகளாக போயிட்டாங்க, அதனால் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களையும் ஜீவராசிகளையும், அதாவது நாசிலே சுவாசம் உள்ள ஜீவராசிகள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு அழிச்சாருன்னு பார்க்குறோம். பிறகு நோவா காலத்தில் அவனுடைய பிள்ளைய செம், காம், யாப்பேத் 3 பேர் அவங்களுடைய குடும்பத்தார் இருந்தாங்க. அந்த 8 பேர் நோவா பேழையில் காக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த 8 பேர் மூலமாக பூமியில் மக்கள் பெருகினார்கள். அப்புறம் கூட எல்லாரும் பாவ வழியில் போயிட்டாங்க. அதனால் கர்த்தர் ஆபிரகாம்னு ஒரு மனிதனை அழைத்து, நீ எனக்கு பிரியமாக இருந்து என்னோட கூட நடப்பையானா நான் உன்னோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். அந்த உடன்படிக்கையின்படி மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய என்னுடைய குமாரனாய் இயேசுவை அனுப்புவேன். அதன் மூலமாக நீயும் பாவம் மன்னிக்கப்பட்டு நீ பரலோகம் வரலாம் என்றெல்லாம் ஆபிரகாமுக்கு பேசி, அதை நம்பி ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் உத்தமமாக அவருடைய வழியில் நடந்தான். பிறகு அந்த உடன்படிக்கையின்படி நீ உன்னுடைய குமாரனை கொடுத்தா நான் என்னுடைய குமாரனை கொடுப்பேன்னாரு. தன்னுடைய குமாரன் ஈசாக்கு பலியிட போனான். ஆனால் பலியிட போகிறப்ப நிறுத்திட்டார். நீ உன்னுடைய குமாரனை பலியிட வேண்டாம், நான் என்னுடைய குமாரனை உன்னுடைய பாவங்களுக்காக பலியிட அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே கடந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை பூமியிலே அனுப்பி சிலுவையிலே மனிதருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி ஏற்படுத்தியிருந்தார். இந்த காரியம்தான் பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட்டது. அதனால் இது சுவிசேஷமாக உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது. மனசாட்சியிலேயே கடவுள் பேச தான் செய்கிறாரு. அது சரியான வழியில் வந்துக்கிட்டே இருந்தால் கடைசி கடவுள்கிட்டே வந்துடுவான். இப்போ எல்லோரும் பாவிகளாக கிடக்கிறதுனால பாவிகளாக இருக்கிறாங்க, ஆனால் நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாம் சாப்பிட்ட பழத்தோடைய அது பேரே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அதனால் அவங்களுக்கு நன்மை தீமை தெரியும். உலகத்தார் எல்லாருக்கும் நன்மை தீமை தெரியும். இப்படி நன்மை தீமை தெரிந்து தான் எல்லோரும் வர்றாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக கர்த்தர் மனிதரோட பேசி அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் தொடர்ந்து இந்த வேதாகம புத்தகங்கள் எழுதப்பட்டன. இயேசு கிறிஸ்து காலத்தில் இப்பொழுது இருக்கிற பழைய ஏற்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அதனால் மொத்த பைபிளில் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாத பாவ ஜனங்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழணும் என்று சொல்லி அங்கே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த பைபிளில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன. இந்த 66 புஸ்தகங்களிலே நீதிமொழிகள் புஸ்தகத்தை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். இந்த நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய 3 புஸ்தகங்களும் சாலமோன் ஞானியால் எழுதப்பட்டது. இந்த நீதிமொழிகள் விசேஷமாக இந்த பொல்லாத பாவ ஜனங்கள் மத்தியில் நம்ம எப்படி ஞானமாக அவங்களுடைய பாவத்தில் விழாமல் தேவனுடைய வழியில் செவ்வையாக நடந்து பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழுகிறது எப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அடுத்து பிரசங்கி புஸ்தகத்தில் தேவனற்ற ஒரு வாழ்க்கை, உண்மையாக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனோட கூட சேர்ந்து வாழாமல் இந்த உலக காரியங்களே கவனித்து சூரியனுக்கு கீழேன்னு சொல்லியிருக்கும். சூரியனுக்கு மேலே போனால் கர்த்தரை பார்த்துடலாம்ல. இந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உலக காரியங்கள் உலக ஞானத்தில் மட்டும் வாழ்ந்தால் அது ரொம்ப பாவ உலகமாக இருக்கிறது.
இந்த பொல்லாத பாவ உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் நீங்கள் எப்படி ஞானமாக தேவனுடைய பிள்ளைய வாழலான்னு எழுதியிருக்கு. ஆனால் அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் தேவனற்ற வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனமற்றது, ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை, எல்லாம் இதை செஞ்சால் நல்லா இருக்கும், அதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு மனுஷர்கள் பிரயாசப்பட்டு எதையெல்லாமோ செய்கிறார்கள். முடிவிலே அது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஒருத்தன் நிறைய சம்பாதிப்பான், சாப்பிட்றது கொஞ்சம் தானே, அப்புறம் கடைசியில் மீதியெல்லாம் வச்சுட்டு போயிடுவான், கொண்டு போக முடியாது. எவ்வளவோ அழகாக இருந்தாலும் பார்க்க தான் முடியுமே ஒழிய அதை எடுத்து கொண்டு போக முடியாது. அதாவது இவங்க விரும்புகிற காரியங்களெல்லாம் ஒருவேளை செய்து பெரிய பதவிக்கு வந்து பெரிய கல்விமானாகி அல்லது பெரிய படிப்பாளியாக விஞ்ஞானியெல்லாம் ஆகி கடைசியில் சாகிறப்போ ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. எல்லாம் மாயை என்று இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதனால் அங்கே சொல்லியிருக்கோம், இந்த உலகத்தில் தேவனற்ற வாழ்க்கை வந்து மாயையானது, பிரயோஜனமற்றது. நாம் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறதுக்கு தேவனை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்து உன்னத பாட்டு, தேவனோடு கூட சேர்ந்து வாழ்ந்தால் இந்த பூமியில் கூட எப்படி ஒரு இன்பமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழலாம் என்று உன்னத பாட்டு சொல்லுகிறது. 3 புஸ்தகங்கள். 1 நீதிமொழிகள். இந்த பொல்லாத பாவ உலகத்தில் நீங்கள் எப்படி ஞானத்தோட நீதியோட பரிசுத்தத்தோட தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுன்னு நீதிமொழிகள் சொல்லுது. பிரசங்கி புஸ்தகம், இந்த பாவ உலகத்தில் இவங்க எல்லாம் தேவனற்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதனால் இவர்களுடைய எல்லா கிரியைகளும் மாயையாய் வீணாக போகிறதாய் இருக்கிறது, அவர்களுடைய பிரயாசமெல்லாம் வீணாய் போகிறது என்று சொல்லுகிறது. ஆதலால் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அந்த புஸ்தகம் புத்தி சொல்லுகிறது. 3வது உன்னத பாட்டு. பாட்டுகளிலே உன்னதமான பாட்டு, அதனால தான் அப்படி பேர் வச்சுருக்கு. உன்னத பாட்டில் தேவனோடு கூட சேர்ந்து இசைந்து வாழும்போது எப்படி ஒரு இன்பமான வாழ்க்கை என்று அங்கே சொல்லுகிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஆரம்பிக்கலாம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நான் சொன்னேன், எருசலேமில் ராஜாவாக இருந்த சாலமோனால் எழுதப்பட்டது. இந்த சாலமோன் பாருங்க, அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தனக்கு போதிச்சா இந்த தேசத்து ஜனங்களை தேவனுடைய வழியில் நடத்துவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணதுனால அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தாராம், அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். உன்னை போல் ஞானம் உள்ளவன் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இனி இதுக்கு பிறகு இருக்க போகிறதில்லைன்னு சொல்லி அவ்வளவு ஞானத்தை அவனுக்கு கொடுத்ததாக எழுதியிருக்கிறது. அப்படி ஞானமுள்ள ஒரு மனுஷன் எழுதுனது தான் இந்த நீதிமொழிகள். அதை ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் முதல் 14 வரை வாசிக்கிறேன். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு தற்காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான லக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும்.
ஏராளமான இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கை கொண்டு என் வழியில் நடப்பாயானால் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். பாருங்கள், கர்த்தருக்கு பலியிடப்பானா ஞானமாக ஒரு ஜெபம் பண்ணால் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நான் சிறு பிள்ளை என்ன செய்வேன், ஞானத்தை தரணுன்னு கேட்டான். அது அவருக்கு பிரியமாக இருந்துச்சு. ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் தர்றேன்னு சொல்லிட்டாரு. நீ ஒழுங்காக நடந்தால் உன்னுடைய சந்ததியில் இந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லாமல் போகிறதில்லைன்னு சொல்லிட்டார். சரி, அதில் 4வது அதிகாரத்தில் 29வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். மனோவிருத்தி, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மனோவிருத்தி, அதை பற்றி சிந்திங்க. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் ஞானத்தையும் பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ரானாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுர் மரங்கள் முதல் கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலான தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலுமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு வந்தார்கள். இந்த ஜனங்களை செவ்வையாக நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டான். எப்படி செஞ்சாருன்னு பாருங்கள். இதே காரியத்தை பற்றி 2 நாளாகமும் முதல் அதிகாரத்தில் கொஞ்சம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 நாளாகமும் முதல் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்க மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாம் யாரீத்திலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ண தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் உண்டு பண்ண வெண்கல பலிபீடமும் அங்கே இருந்தது. வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறத இடத்துல கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீ என் தகப்பனுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உடைய இருதயத்தில் இருந்தபடியாலும்
நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். எப்படி பாருங்கள், அதே காரியம் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு. அதை இன்னொரு தடவை கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி வாசித்தேன். ஓகே, பாருங்கள், இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இவன் ஆரம்ப காலத்தில் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு நன்றாக இருந்தான். பிறகு ஒரு நாளிலே இந்த ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்னா கூட என்ன என்று சொல்லி அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த பைத்தியக்காரத்தனங்களுக்குள்ளெல்லாம் நுழைந்து ஒரு விதத்தில் கண்டுபிடித்தான். என்ன, சூரியனுக்கு கீழே சகலமும் மாயையாக இருக்கிறது, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சான். அது மாத்திரமில்ல, தேவனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை காட்டில் வேறு எதுவுமே நல்லது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சான். அதையெல்லாம் எழுதியிருக்கிறான். தேவனோட கூட சேர்ந்து வாழ்கிறது எப்படி இன்பமானதுன்னு கண்டுபிடிச்சாலும் அதையும் எழுதியிருக்கிறான். அப்படி அவன் ஞானத்தை பெற்று தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்த காலங்களில் அவன் எழுதினதும், அவன் பைத்தியக்காரத்தனமாக எல்லா பாவங்களுக்குள்ளும் நுழைந்த அந்த பாவம்னா என்ன, அது என்ன செய்யுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுகிறதுக்கு போய் எல்லா பாவங்கள்லையும் நுழைஞ்சு அதோ காரியங்களெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதெல்லாம் எழுதியிருக்கான். அந்த காரியங்கள் தான் பிரசங்கி புஸ்தகத்தில் வருது. ஆக இந்த சாலமோன் பாவமில்லாத இருந்த காலங்களில் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எழுதுனா அதுவும் எழுதியிருக்கு. இதை பற்றி என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் வாசித்து காமிச்சேன் 3000 நீதிமொழிகள் எழுதினான் என்று. அவன் எழுதிய பாடல்கள் 1005 என்று வாசித்து காண்பித்தேன். ஒருவேளை இப்போ இருக்கிற நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அந்த 3000 நீதிமொழிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நமக்கு தேவையான முக்கியமான காரியங்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்குது. அவனே சொல்கிறான், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அதனால் தேவையான அளவுக்கு எழுதியிருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்கிறத பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். ஆக அருமையானவர்களே, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. இந்த ஒரு வார்த்தையை மறுபடி சொல்லுகிறேன். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் எப்படி ஞானத்தை போதிக்கிறது என்று கேட்டால், மொத்தம் 31 அதிகாரம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தோம்னா 31 நாளைக்கு 31 அதிகாரத்தை வாசித்து முடிக்கலாம். ஆனால் பொதுவாக நமக்கு இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் வாசிக்க அவ்வளோ பிடிக்காது. இதில் இப்படி ஒழுங்காரு, அதில் அப்படி ஒழுங்காரு, இப்படி ஒழுங்காரு, அதையா கேட்டு நமக்கு சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருந்தால் தான் நம்ம ஞானமாக நடக்க முடியும். அதை நீங்கள் உண்மையிலேயே கவனிக்கணும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு தேவையான எல்லா போதனைகளும் இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த பாவம் நிறைந்த பிசாசோடைய கிரியைகள் நிறைந்திருக்கிற இந்த பூமியில் எப்படி நீங்கள் பாவம் இல்லாமல் ஞானமாக எல்லா பொல்லாங்குகளுக்கு விலக்கி எப்படி தப்பிக்கொள்ளுகிறது என்றெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறது நல்லது. அதாவது நேரம் இல்லைன்னு வழக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் ஞானத்தை கொடுக்குறவர்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்தா மீதி இருக்கிற ஒரு நாளில் மீதி இருக்கிற எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லாவற்றையும் சரியாக செய்து நம்முடைய வாழ்க்கையில் துக்கம், பாடு, வேதனை, கண்ணீர் இல்லாமல் ஒரு சமாதானமான, ஒரு ஆசீர்வாதமான, ஜெயமான வாழ்க்கை வாழ அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆதலால் நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரமாய் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.